Good evening, students. Fifth standard science subjectல செகண்ட் லெசனான மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ் பருப்பொருட்கள் மற்றும் மூலப்பொருட்கள் அப்படிங்கிற டாபிக்ஸ் தான் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்த டாபிக் மேட்டர் இல்லையா? எல்லாரும் வீட்டில் போய் ரிவைஸ் பண்ணீங்களா? இந்த டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபுல்லா கிளியரா இருந்ததா? எல்லாமே புரிஞ்சுதா? ஏன்னா எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அடுத்தடுத்தது நம்ம மூவ் ஆயிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இது கிளியரா தெரியாத போது அடுத்தது மூவ் ஆறோம் அப்படின்னு சொன்னா அது கஷ்டம். நான் அன்னன்னைக்கு வேலையை எப்பயுமே என்ன சொல்லுவோம், உடனுக்குடன் செஞ்சாதான் நமக்கு சொல்லி என்ன கான்செப்ட் என்ன சொன்னோம், சுறுசுறுப்பு அப்படிங்கிறது அடுத்தது எதையும் போஸ்ட்போன் பண்ணக்கூடாது, அப்புறமா செய்யலாம் அப்படிங்கிறதும் நம்ம தாட் வந்தது அப்படின்னு சொன்னா அந்த சக்சஸ் அப்படிங்கிறதே நமக்கு எப்பயுமே கிடைக்காது இல்லையா? ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்க, அப்பப்ப நடத்துற பாடத்தை உடனுக்குடன் படிச்சிடுங்க. அதற்குண்டான கேள்வி பதில் என்ன உண்டோ அதையும் நம்ம டெஸ்டா கண்டக்ட் பண்றோம் இல்லையா? சோ அப்போ என்ன ஆகும், நமக்கு எல்லாமே கிளியரா புரியும். சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அடுத்த டாபிக்ஸ், இதுக்குண்டான இன்ட்ரடக்ஷனும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மூலப்பொருள்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி, மேட்டர்னா என்ன சொல்லணும், ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் இல்லையா? ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ங்கிறது என்னது, 3 கைண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். தட் இஸ் சாலிட், லிக்விட் அண்ட் தென் கேஸ். இப்ப திட, திரவ, வாயு நிலை, இதுதான் நம்ம பார்த்த என்னது ஃபர்ஸ்ட் பார்த்தா நமக்கு மேட்டர் அப்படிங்கிற ஒரு டாபிக் உடைய கான்செப்ட் இல்லையா? நமக்கு பருப்பொருள்கள் அப்படின்னா இந்த பொருளில் நிறைந்திருக்கக்கூடிய அளவு மாலிகூல்ஸ் எப்படி இருக்கும், இதுல எல்லாமே ரொம்ப நெருக்கமாக இருக்கும், இதுல கொஞ்சம் இடைவெளியோட இருக்கும், இது ரொம்ப அதிகமான இடைவெளியோட கொண்ட ஒரு பொருளாக இருக்கும்னு பார்த்தோம். அதற்குண்டான எடுத்துக்காட்டுகள் எல்லாவற்றையும் பார்த்தோம். மூலப்பொருள்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு பொருளை தயாரிப்பதற்கும் நமக்கு என்ன வேணும், அதற்குண்டான ஒரு மெயின் திங்ஸ் அப்படிங்கிறது வேணும் இல்லையா? அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மூலப்பொருள். எதற்குமே காரணம் அப்படிங்கிறது வேணும், அடிப்படை அப்படின்னு சொல்லுவோம் இல்ல, அது போல அந்த மாதிரி மூலப்பொருள் அப்படின்னு நம்ம பார்க்கறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் மெட்டீரியல்ஸ் நம்ம பார்க்கறது ஃபைபர்ஸ். ஓகேயா? ஃபைபர்ஸ் அப்படின்னு சொன்னா இழைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இழை அப்படின்னா என்னது, நூல் இழைகள். நம்ம ட்ரெஸ் மேக் பண்றோம் இல்லையா, ஆடை தயாரிப்போம்ல, அதை பத்தின ஒரு எல்லா டீட்டெயிலும் தான் இந்த டாபிக்ல இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே ட்ரெஸ் அப்படின்னு சொன்னாலே, புது ட்ரெஸ் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஹாப்பி இல்ல போட்டுக்கிறதுக்கு. எப்ப ஃபங்க்ஷன் வரும், அது எப்ப தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், அந்த மாதிரி ஃபங்க்ஷன், ரம்ஜான் வர்றது, பர்த்டே வர்றது, இல்ல வேற ஏதாவது ஒரு மேரேஜ் அக்கேஷன் அப்படின்னு சொன்னாலே என்னது, நமக்கு எப்படா ட்ரெஸ் வரும், நம்ம நிறைய புது ட்ரெஸ் போட்டுக்கலாம், இந்த இதுதான் இல்லையா? எத்தனை ட்ரெஸ் போட்டாலும் நமக்கு புது ட்ரெஸ் அப்படிங்கிறது எப்பயுமே எப்படி இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். இது சைக்கலாஜிக்கலா கூட நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு நம்மளுடைய மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு ஏதோ டிப்ரெஷன், ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்றோம்னா நமக்கு பிடித்த ஆடைகளை நம்ம என்ன பண்ணலாம், அழகா வியர் பண்ணிக்கலாம். நமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ, ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பிடிச்ச டிஷ்ஷஸ் வாங்கி சாப்பிடலாம், பிடிச்ச ஒரு என்ன சொல்லலாம் ஃபிலிம் பார்க்கலாம், அந்த மாதிரி பிடிச்ச பிளேஸ்க்கு போகலாம். அந்த மாதிரி எல்லாம் செய்யும் பொழுது நம்மளுடைய மைண்ட் ஆகப்பட்டது ரெஃப்ரெஷ் ஆகும். இது நம்மளுடைய சைக்காலஜி, மனோதத்துவப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிறு வயதா இருந்தாலும் எத்தனை வயசா இருந்தாலும் நமக்கு என்னது, ட்ரெஸ் அப்படிங்கிறதுல எப்பயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். புது ட்ரெஸ்ஸா இருக்கணும். அதுவும் இப்பெல்லாம் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இல்லையா, நிறைய வகைகள் இருக்கு. சினிமாக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரெஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. கலர்லாம் புது அழகான வெரைட்டி. பேசிக்கா பார்க்கும்போது நம்ம ஓல்டன் டேஸ்ல பார்த்தா கிரீன், ரெட், ப்ளூ, இதெல்லாம் தான் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலரா இருக்கும். ஆனா ஈவன் பாய்ஸ் கூட இப்ப டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கலர்ஸ், அந்த ஒரு பேண்ட் ஷர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா லைட் வேரியேஷன்ல நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கு இல்லையா, விதவிதமா
கோட்டு, ஷூட்டு, அந்த மாதிரி அந்தந்த அக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான ட்ரெஸ் அப்படின்னு சொன்னா எப்படி மேக் பண்றோம், அதனுடைய தயாரிப்பு எப்படி இருக்கு, யார் நமக்கு வந்து அதற்கு மூலப்பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லைங்களா? இப்போ நீங்க விவசாய குடும்பத்துல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா யார் வீட்லயாவது பருத்தி அப்படிங்கிற செடி இல்லையா, காட்டன் பயிரிட்டு இருந்தா அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நமக்கு வந்து ஒன் ஆஃப் த ட்ரெஸ் மெயின் அப்படின்னு சொன்னா காட்டன் ட்ரெஸ் எல்லாமே இலவம் பஞ்சு, பருத்தி அப்படிங்கிற ஒரு என்னது மூலப்பொருள்ல இருந்து தான் நமக்கு ட்ரெஸ் மேக் பண்றோம். காட்டன் ட்ரெஸ்ஸஸ் யூஸ்வலா எல்லா சீசன்லயும் நமக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே நம்ம யூஸ் பண்றது இல்லை இல்லையா? சீசனபிள் ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா வின்டர் சீசன்ல நமக்கு வந்து காட்டன் ட்ரெஸ் அப்படின்னு சொன்னா சரி வராது இல்லையா? நமக்கு மழை குளிர்காலம் அப்படின்னு சொன்னா நல்லதா நமக்கு பாலிஸ்டர் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் தான் குளிர்லாம் தாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? சம்மர்ல பார்க்கும்போது நமக்கு என்னது, இப்ப சொன்ன இந்த மாதிரி சஃபாரி கோட் ஷூட்டு பெரிய பெரிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து யாராவது யூஸ் பண்றாங்களா? இல்ல. ரொம்ப சிம்பிளான காட்டன் ட்ரெஸ்ஸஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருமே அதை விரும்பி ஃபுல்லோ வியர் பண்ணுவோம், போட்டுப்போம் இல்லையா? ஏன்னா நம்முடைய சீசன் அந்த மாதிரி இருக்கும். சர்க்குலேஷன் நமக்கு தேவை அப்படிங்கறதுனால நமக்கு என்ன பண்ணுவோம், அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸை நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆடைகளும் ஒவ்வொரு பொருளிலிருந்து ஒவ்வொரு ஆடையாகப்பட்டது தயாரிக்கிறாங்க. இது மெயினா ரெண்டு டிவிஷன் எடுத்துக்கலாம். ஒன் இஸ் நேச்சுரல், அனதர் ஒன் இஸ் சிந்தட்டிக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் அப்படின்னு சொன்னா எல்லா விஷயத்துக்குமே பாருங்க இயற்கை செயற்கை அப்படிங்கிற பொருள் கண்டிப்பாக இருக்கும். இயற்கையா நிஜமா இருக்கிற மாதிரி இப்ப பட்டு சாரி அப்படின்னு பார்த்தா, ஏன்னா ஒரிஜினல் சில்க் சாரி அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அது வந்து எதால மேக் பண்ணிக்கும்னு கேட்டா சில்வர் ஜரிகை சொல்லுவாங்க. வெள்ளியினால அதை வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த பார்டர் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஒரிஜினல் சில்க் சாரீஸ். பட் இட் இஸ் வெரி காஸ்ட்லி. ஏன்னா இப்ப இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் பொருளாதாரம், தங்கம் வெள்ளி வைரம் எல்லாமே ரொம்ப ரொம்ப விலை அதிகம். ஆனா அக்கேஷன் ஃபங்க்ஷன்ஸ்ங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு டயத்துல நமக்கு என்ன வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மேக் பண்ணணுங்கிறதுனால தான் நம்ம செயற்கையான பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷைனிங்கா கலர் கலரா விதவிதமான பட்டு சாரீஸ், பட் தட் காஸ்ட் இஸ் வெரி லோ கம்பேர் டு சில்க் சாரீஸ். பட்டு சாரியினுடைய விலையை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த ஆர்டிபிஷியலாக சிந்தட்டிக்ல நமக்கு வரக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே சீப்பாகவும் இருக்கும், பிரைட்டாகவும் இருக்கு, நிறைய நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியுது. ஸோ அப்ப நேச்சுரல் அப்படிங்கிறது எப்பயுமே என்னன்னு கேட்டா ரெகுலரா நமக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ஆர்டிபிஷியல் சிந்தட்டிக் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், பட்டு சாரி எல்லாம் அது சீப்பா இருக்கும். சரியா? இப்போ நம்ம ஃபைபர்ஸ் டாபிக் தான் பார்க்குறோம் இல்லையா? இந்த ஃபைபர்ஸை ரெண்டு டிவிஷனா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன் இஸ் நேச்சுரல், அனதர் ஒன் இஸ் சிந்தட்டிக் அப்படின்னு சொல்லலாம். அந்த இழைகள் உருவாவது அதுதான் இயற்கையாக தயாரிப்பது, செயற்கையாய் நமக்கு உருவாகக்கூடிய இழை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இயற்கை இழைனா எந்த மாதிரியான பொருட்கள் வந்து நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம சொன்ன இந்த பருத்தி அப்படிங்கிறதெல்லாம். செயற்கையாகன்னு சொல்லும் பொழுது நம்ம மிஷின்ல இருந்து நமக்கு கெமிக்கல்ஸ் மூலமாக வேதிப்பொருட்களை கொண்டு என்ன பண்றோம், இந்த பாலியஸ்டர், ரேயான் அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம தயாரிக்கிறோம். சரிங்களா? அப்படிதான் நம்ம என்ன பண்றோம். ஏன்னா ஒரிஜினல் மட்டுமே தயாரிச்சோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன், இன் ஓல்டன் டேஸ் பிஃபோர் 30 இயர்ஸ் முன்னாடி எல்லாம் பார்த்தா எங்களுடைய சுச்சுவேஷன்ல எல்லாம் இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அப்படிதான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். நம்ம வாங்குவோம், வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தான், ஒரு சில கடைகள் மட்டும் தான் இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஆர்டிபிஷியல்ங்கிறது அதிகமா கிடையாது. பட் நவடேஸ்
ஜஸ்ட் ஷாப்பிங் போறோம், எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணுமா வாங்கித்தாங்க, அவ்வளவுதான். இப்போ நீங்க கேட்டதும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்லலாம், காலத்தினுடைய மாற்றங்கள். அந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயத்துக்கு வெளில போறோம். நாளைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் பர்த்டே பார்ட்டிக்கு நான் போகணும், எனக்கு ஒரு நியூ ட்ரெஸ் வேணும். நாளைக்கு என்னுடைய மாமா கல்யாணம் வருது, நல்ல ட்ரெஸ் இல்லை, ஒன்று வாங்க போறோம். அந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய ஒரு விசேஷங்கள், ஃபங்க்ஷன், அந்த மாதிரி பார்ட்டிஸ், இதுக்கெல்லாம் கூட நம்ம வந்து சாதாரணமா செலவிடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உண்டான ஒரு எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி உருவாயிடுச்சு. அதற்கு தகுந்த மாதிரி போட்டி போட்டு நீ ட்ரெஸ் வாங்குறேன்னு சொன்னா கடைக்காரன் என்ன பண்ணணும்? ட்ரெஸ் தயாரிக்கணும் இல்லையா? அதனாலதான் இந்த செயற்கை இழைகள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நிறைய விதமான ஒரு வெரைட்டிஸ், ஒரே மாதிரி கிடையாது. அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது ஒன்று வழுவழுன்னு இருக்கும், ஒன்று ஜிகு ஜிகுன்னு இருக்கும். கேர்ள்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டோன் இருக்கும், டிசைன் இருக்கும், எம்ப்ராய்டரி இருக்கும். எப்படியெல்லாம் கலர்ஃபுல்லாக விதவிதமாக ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை 10 ட்ரெஸ் வாங்கி வச்சா அதை நம்மளால போட்டுக்க முடியுமா? இல்லை. பல வகையான கலரில் இருக்கணும், பல வகையான மெட்டீரியல் இருக்கணும், டெக்ஸ்சர் வேரியேஷன் இருக்கணும், டிசைன் வேரியேஷன். ஸோ இது எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக் அப்படிங்கிற அந்த செயற்கை இழைகளை கொண்டு நிறைய நமக்கு ட்ரெஸ்ஸை மேக் பண்றாங்க. சரிங்களா? அப்போ இந்த ரேயான், நைலான், அக்ரலிக் இது எல்லாத்தையுமே என்ன சொல்றோம்? நம்ம சிந்தட்டிக் அப்படின்னு சொல்லலாம். நேச்சுரல் சொல்லும் போது இயற்கை அப்படின்னு சொன்னா நம்ம பருத்தி, பட்டு சொல்றோம். ஆஸ் வெல் அஸ் நம்ம விலங்குகள்ல இருந்து கிடைக்கக்கூடியது. நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்? நம்ம என்னது கம்பளி ஆடைகள் நம்ம வந்து மழை காலங்களுக்காக பயன்படுத்துறோம் இல்லையா? ஸ்வெட்டர், கம்பளி, இது எல்லாம் ஆடுகள்ல இருந்து நமக்கு வந்து கிடைக்குது. அந்த விலங்குலேருந்து வரக்கூடிய இழைகளும் நமக்கு இயற்கையான இழைகள் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஸோ பட்டு, அடுத்தது கைத்தறி சொல்றோம். இங்க இருக்கக்கூடிய கம்பளி, சணல், ஜூட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மேட் எல்லாம் தயாரிக்கக்கூடியது. இதுல நிறைய பேக் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றோம். இது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு இழைகள். நேச்சுரல் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லலாம் சணலாக, கைத்தறி, பருத்தி, பட்டு, கம்பளி, இதை எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக்னா ரேயான், நைலான், அக்ரலிக், டெக்ரான், இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நமக்கு என்னது கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்ல இருந்து நமக்கு நிறைய இதுல இருந்து என்ன பண்றோம்? பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ல இருந்தும் இந்த மாதிரியான ஒரு ஃபைபர்ஸ் அப்படிங்கிறத மேக் பண்றாங்க, தயாரிக்கிறாங்க. ஓகேயா? திஸ் இஸ் த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் ஆஃப் fibers. What is fiber? How we can divide it into that fiber that is natural and synthetic. What are the natural fibers? What are the synthetic fibers? ஓகேயா? இழைனா என்ன? இயற்கை இழை, செயற்கை இழை. இயற்கை இழைனா என்னன்னது, செயற்கை இழைனா என்னது, ஏன் நம்ம நிறைய இந்த மாதிரி பண்றோம். இதுதான் இதற்கு உண்டான ஒரு என்னது அறிமுகம்ங்கிறது. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இல்ல. ஓகே. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நேச்சுரல். இப்போ ஒவ்வொன்றுக்குமே எப்படி நமக்கு வந்து இயற்கையாக கிடைக்கிறது இல்லையா? நிறைய சினிமா எல்லாம் பார்த்திருப்பீங்க, நிறைய பாட்டெல்லாம் கூட வந்திருக்குல்ல இயற்கையில. இந்த பருத்தி பஞ்சு இதெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் வச்சு பாடுவாங்க. இதுதான் என்னது, பருத்தி பூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? பருத்தி செடி இருந்ததுன்னா ரொம்ப அழகா இருக்கும். அது அழகா அது என்ன பண்ணும்? காயாதான் இருக்கும். எப்படி நமக்கு வந்து ஒரு செடியில காய் காய்ச்சு அதுல கனியாக மாறுகிறதோ அது போலதான் என்னன்னு கேட்டா இந்த பருத்தி அப்படின்னு சொல்லும் பொழுது அது காயாகப்பட்டது வெடிச்சு நமக்கு இந்த மலரா வரும். இந்த பஞ்சு என்ன பண்ணும்? சரியான டயத்துல நம்ம அதை எடுக்கல அப்படின்னு சொன்னா என்னது வேஸ்டா போயிடும். கரெக்டான டயத்துல இப்போ பழம் பழுத்து, தக்காளி செடி, கத்திரிக்காய் எல்லாம் இருக்குன்னா நீங்க பறிக்காட்டி என்ன ஆகும்? பழுத்து அழுகி வீணா போயிடும் இல்லையா? ரைட் டயத்துல என்ன பண்ணணும்? அதை ஹார்வெஸ்ட் பண்ணணும். அது போலதான் இந்த பருத்திக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கும். அது செடி அழகா வளர்ந்து என்ன ஆகும்? இந்த மாதிரி காயா உருவாகி இந்த மாதிரி வெடிச்சிரும். அதுக்கப்புறம் இதை பறிச்சு இதுக்குள்ளார சீட்ஸ் இருக்கும் கருப்பு கலர்ல. அந்த விதைகளை எல்லாம் எடுத்துட்டு மிஷின்ல கொடுத்து சரியான நூல் இழைகளாக ஃபைபர்ஸா நம்ம மாத்தணும். சரிங்களா? அதுல இருந்து தான் நமக்கு என்னன்னு கேட்டா அந்த ட்ரெஸ்ஸஸ், காட்டன் ட்ரெஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஓகே. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இது மாதிரி கிடைச்சது அப்படின்னு சொன்னா நீங்களும் இதை ஷேர் பண்ணுங்க, நம்ம எல்லாரும் இதை பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுல என்னென்ன பார்த்தோம்? நமக்கு வந்து நேச்சுரல் ஃபைபர் அண்ட் தென் சிந்தட்டிக் ஃபைபர். ஓகேயா? நேச்சுரல் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுலயே 2 வகை நம்ம சொன்னோம்ல, காட்டன், ஹெம்ப், லைனன். இது வந்து சணல் சொல்லுவோம். இதுவும் பருத்தி வெரைட்டியில ஒண்ணு.
அனிமல் பேஸ்ட் சொல்லும் பொழுது நமக்கு சில்க்கு அண்ட் தென் பட்டு புழுவிலிருந்து தயாரிப்பது தான் பட்டு, ஒரிஜினல் பட்டு அப்படிங்கிறது நமக்கு வந்து பட்டுப்புழுவிலிருந்து உருவாகக்கூடியது. இன்னொன்று என்னது, இந்த ஒரு செம்மறி ஆடு, இதன் உடலிலிருந்து வரக்கூடிய அந்த ஹேர், அந்த ரோமத்திலிருந்து தயாரிக்கிறது தான் கம்பளி ஆடை அப்படிங்கிறது. திஸ் இஸ் நேச்சுரல் ஃபைபர்ஸ். ஓகேயா? ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம் இப்ப, நம்ம பார்க்கக்கூடியது இந்த நேச்சுரல்னா என்ன அப்படிங்கிறது தான். ஸோ காட்டன், பருத்தி செடி என்னன்னு கேட்டா என்ன, என்ன மாதிரி ஒரு இது, நம்ம வீட்டுல எல்லாம் ரோஜா செடி, வெண்டைக்காய் செடி, கொத்தவரங்காய் செடி இதெல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் என்னது 6 to ஒரு 5 to 6 feet, ஒரு 5-6 அடி வளரக்கூடிய ஒரு செடி நம்ம பார்த்திருப்போம்ல. அது போலதான் இந்த ஒரு செடியும் ஒரு என்னது இந்த மாதிரி வளரும். எந்த மாதிரியான மணல் வேணும்ல, டிபெண்ட்ஸ் அப்பான் த சாயில். நமக்கு மண்ணை பொறுத்து அந்த எந்த மாதிரியான மண்ணு அப்படிங்கிறது, அதற்கு களிமண் இருக்கு, செம்மண் இருக்கு, மணல் இருக்கு, வண்டல் மண் இருக்கு, கரிசல் மண் இருக்கு. ஸோ விதவிதமான மண் வகைகள் இருக்கு. நெல்லு, கரும்பு, கேழ்வரகு, அதே சோளத்துல விதவிதமானது இருக்கு. இது எல்லாமே ஒரே மாதிரியான மண்ணுல வருதா? கிடையாது. மண் பரிசோதனைன்னு சொல்லிட்டு அங்க போய் நம்ம என்ன பண்ணணும், ஒரு விவசாயி அந்த மண்ணு, நம்ம கிட்ட இருக்கிற நிலத்தை கொண்டு போய் அந்த மண் ஆராய்ச்சி நிலையத்துல நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது, இந்த மண்ணுல இது கரும்பு விளைவிங்கப்பா, நல்லா விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது செம்மண் பூமி, இது வந்து களிமண் பூமி, இதுல இதுதான் விளையும், இதுதான் பயிரிட முடியும் அப்படிங்கிற ஒரு என்ன இருக்கு, அதற்குண்டான நேச்சர் இருக்கு, தன்மை அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த செடி என்ன மாதிரியான ஒரு இடத்துல வளரும்னா பிளாக் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். பிளாக் சாயில்னா நமக்கு வந்து கரிசல் மண் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த மண்ணுல இந்த பருத்தி செடி அப்படிங்கிறது நல்லா நமக்கு வந்து அழகா வளரும். எந்த இடத்துல என்ன, எனக்கு இப்ப வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு, நான் எம்பிபிஎஸ் ஆகணும், நான் பயாலஜி படிக்கணும் அப்படின்னு சொன்னா, சோ நான் அதை படிச்சேன்னா அதுல நல்ல மார்க் செக்யூர் பண்ணுவேன். மேக்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, நல்ல மேக்ஸ் போடுவேன், எனக்கு இன்ஜினியரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஓகேயா, எனக்கு மெக்கானிக்கல் டிவிஷன்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல போகலாம். லாயர், சோ உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துல நீ போற அப்படின்னு சொன்னா அதுல கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், நல்ல மார்க் எடுத்து சக்சஸ் கொடுக்க முடியும் இல்லைங்களா? அது போலதான் எந்த இடத்துல எல்லா விஷயங்களுக்குமே அடிப்படைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த அடிப்படையான ஒரு இதை மாத்தி எனக்கு எனக்கு பிடிச்சத நான் பயிரிடுறேன், இதுதான் ஈஸின்னா அந்த மண்ணுல விளையவே விளையாது, நீ போட்ட பலன் கிடைக்கவே கிடைக்காது. சரியா? அந்த மாதிரிதான் என்ன பண்ணணும், அந்த மண்ணிற்கு தகுந்த பயிரை நம்ம வந்து அதுல விளைவிக்கணும்னு சொல்லலாம். இந்த பருத்தி வெடிச்சு என்ன ஆகும், ஃபுல்லுமே அந்த பஞ்சு அப்படிங்கிறது தனித்தனியாக அது என்ன பண்றோம், இழைகளாக மாறும். அதை கையால என்ன பண்ணணும், ஃபுல்லையுமே பிரிச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரி பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் திங் என்னது, பூ பூத்து காய் வெடிச்சிடும். அடுத்தது சீட்ஸ் ரிமூவல், விதை நீக்கல். அதுல இருக்கக்கூடிய விதைகளை என்ன பண்ணணும், சீட்ஸ் எல்லாம் எடுக்கணும். நீ இப்ப வந்துட்டு பப்பாளி பழம் சாப்பிடுறேன்னா சீடோட சாப்பிட்டுருவோமா? மேங்கோ சாப்பிடுறோம், சீடோட சாப்பிட முடியுமா? அல்லது ஜாக் ஃப்ரூட்டை சீடோட சாப்பிட முடியுமா? நெவர். ஈவன் பனானா ஓகே அப்படிங்கலாம், ஆப்பிள்னா கூட சரி, ஆப்பிள் சாத்துக்குடினா மறந்து போய் உள்ள போயிடும். அப்படி இல்லாம ஒரு பலா விதையையோ மாங்கொட்டையோ நம்மளால சாப்பிட முடியுமா? அது எல்லாத்தையும் ப்ராப்பரா ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிடுறோம்ல. அது போல இந்த பருத்தி செடியில அந்த விதையோட சேர்த்து நம்ம இழை தயாரிக்கலாம்னா கண்டிப்பாக முடியாது. அப்ப என்ன பண்ணணும், அந்த பருத்தி செடியிலிருந்து, அந்த பருத்தி பூல இருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சீடு எல்லாத்தையுமே தனித்தனியாக ரிமூவ் பண்ணிட்டு அதை நூல் இழைகளாக நமக்கு பிரிச்சு எடுப்பாங்க. இந்த ஒரு ப்ராசஸ்க்கு என்ன பேருன்னா ஜின்னிங். வாட் இஸ் ஜின்னிங்? ஜின்னிங் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, இழைகளை அந்த விதையில இருந்து பிரிச்செடுக்கக்கூடிய ஒரு முறைக்கு தான் இந்த ஜின்னிங் அப்படிங்கிற பேர். ஓகேயா? ஏன்னா இந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு டேர்ம், இந்த டேர்முக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, இந்த கேள்வி அடிக்கடி வரும். அப்ப பருத்தியிலிருந்து என்ன ஆகும், அந்த பஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த விதையிலிருந்து அதுக்கு பேர் தான் பஞ்சு அப்படின்னு பெயரிட்டுருவாங்க. சரிங்களா? பஞ்சை என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்னதா உருட்டி அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, நூலா மேக் பண்ணுவாங்க. அதற்கென்றது மெஷின் இருக்கும் இல்லையா? அந்த காலத்துல காந்தி தாத்தா என்ன பண்ணிருக்காரு, தனக்குண்டான ஆடைகளை தானே என்ன பண்ணுவாரு, கை ராட்டினம் சொல்லுவாங்க, அந்த மெஷின்ல அழகா தயாரிச்சு அவர் கட்டுற அந்த வேட்டிய அவர் தான் நூல் இழையால ஃபுல்லா தயாரிப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அது போல இப்பயுமே
ஒரு சில ஏரியால பாத்தீங்கன்னா வீட்டிலேயே சிறு தொழில், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் சொல்ற மாதிரி எல்லார் வீடுகள்லயுமே இந்த ஒரு சின்ன சின்ன ஃபேக்டரிஸ் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி மெஷின்ல அந்த பஞ்சு அதை உருட்டி அதை என்ன பண்ணுவாங்க, நூலாக தயாரிப்பாங்க. த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நூலாக தயாரிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த கலர் கலர் நூலை வச்சுதான் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ். அதுக்கு தான் நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். நூலாக தயாரிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம ஜின்னிங் அப்படின்னு சொன்னா சீட் ரிமூவல், அதே போல ஸ்பின்னிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பின்னிங் அப்படின்னு சொன்னா நியூட்ரல், நமக்கு வந்து என்னது, நூலாக மாற்றக்கூடிய ஒரு செயலுக்கு தான் நியூட்ரல் சொல்லுவோம். அடுத்தது நூல்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், ட்ரெஸ் அப்படிங்கறது மேக் பண்ணுவோம். அப்ப எதுல இருந்து வருது, வரும் பஞ்சு செடியா மாறி அண்ட் தென் அதுக்கப்புறமா அதுல இருக்கக்கூடிய என்ன பண்றோம், நம்ம விதைகளை எடுத்துட்டு அண்ட் தென் ரவுண்ட் பண்ணி நம்ம த்ரெட்டா மேக் பண்ணதுக்கு அப்புறமா தான் ட்ரெஸ் அப்படிங்கிறது எதுல இருந்து வருது, நமக்கு துணி அப்படிங்கிறது துணியா தான் வரும், அதுவும் கிளாத்தா வரும், ட்ரெஸ்ஸா வராது. அதுக்கப்புறமா தனித்தனி ஃபேக்டரிஸ்ல தான் நமக்கு தகுந்த ட்ரெஸ் அப்படிங்கிறத அதை ரெடி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாத்தா மேக் பண்ணக்கூடியது எதுல இருந்துன்னா இந்த நூல் இழையில இருந்து, த்ரெட்ல இருந்து ரெடி பண்ணுவாங்க. இத நெய்தல் பின்னுதல் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ப்ராசஸ் இதுல முக்கியமா இருக்கு. ரெண்டு விதமான நூலை பயன்படுத்தி இது என்ன பண்ணுவாங்க, ஒரே மாதிரியான கலர்ல வருதா, இப்ப டிஃபரெண்ட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு ஷேட் எல்லாம் கொடுக்குது. அப்ப ரெண்டு விதமான த்ரெட் இருக்கும், ரெண்டு வகையான நூலை ஒரே மாதிரி அழகா அதுல ஜாயின் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கிளாத் மேக் பண்ணுவாங்க. அப்பதான் அந்த கலர் வேரியேஷன் நம்மளால என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அப்ப அந்த தறி அப்படிங்கிற ஒரு மிஷினை வச்சு என்ன பண்ணுவாங்க, தனித்தனியா நூலை அவங்க மேக் பண்ணி அதுல இருந்துதான் நமக்கு என்ன பண்றாங்க, ட்ரெஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இப்ப பார்த்தா இந்த என்னது, காட்டன், பருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய ஆடைகள் அப்படின்னு சொன்னா எதுக்கு நமக்கு பயன்படுகிறது, ட்ரெஸ் மேக் பண்றதுக்கு பயன்படுகிறது, ஆடை தயாரிக்க நமக்கு பயன்படுகிறது. ட்ரெஸ் மட்டும் கிடையாது, நம்ம வீட்டுல ஸ்கிரீன் யூஸ் பண்றோம், பெட் கவர் யூஸ் பண்றோம், மேட் யூஸ் பண்றோம். எல்லா இடத்துலயுமே நம்ம கிளாத் அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம், பல வகையிலயுமே பிறந்ததுல இருந்து அந்த குழந்தைக்கு உண்டான ட்ரெஸ் பாத்தீங்கன்னா விதவிதமா இருக்கும் இல்லையா, கொசுவலைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. அதுவும் அந்த என்னது, அதற்குண்டான செயல்களுக்கு தகுந்த மாதிரி தனித்தனி ட்ரெஸ் எல்லாம் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அது போலதான் இந்த இடத்துல எல்லா வகையான ட்ரெஸ்ஸஸும் மேக் பண்றதுக்கு இந்த பருத்தி, காட்டன் அப்படிங்கிறது பயன்படுது. மேலும் நமக்கு வந்து காஸ், நம்ம வந்து என்னது, மெடிசன் பார்ட்டி, மருத்துவ துறையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கட்டு போடுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த துணி ரெடி பண்ணுவோம்ல, அந்த துணி வந்து ஃபுல்லுமே எதுல இருந்து வருது, மருத்துவ துறையில நம்ம இந்த காட்டன்ல இருந்து தான் நமக்கு வருது. ஏன்னா ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா மருந்து போடுவாங்க, பஞ்சு வச்சு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு மேல ஒரு என்னது டாட்டா என்னது ஹோல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கிளாத் இருக்கும்ல, அதை தான் காஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அதை என்ன பண்றாங்க, அதை கட்டு போடுறதுக்கு. அண்ட் தென் நம்ம யூஸ்வலா சாரி, டோத்தீஸ், ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம தயாரிக்கிறதுக்காக இந்த பருத்தி அப்படிங்கிறது பயன்படுகிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்னது, ஜூட், சணல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த சணல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஒரு செடியினுடைய தண்டு பகுதியிலிருந்து வருது அப்படிங்கிறது. ஓகேயா. சோ இந்த இயற்கை இழை, செயற்கை இழைங்கிறது. ஓகே. சோ இன்னைக்கு இந்த டாபிக்கோட நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் அதை கண்டினியூ பண்ணுவோம். இன்னைக்கு பார்த்ததுல இழைகள்ல இயற்கை இழைகள்னா என்ன, செயற்கை இழைகள்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் இழை, அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்த்தோம், அதனுடைய வகைகள் என்னென்ன, இயற்கை மற்றும் செயற்கை, அதனுடைய என்னது, என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் எது அப்படிங்கிறது உதாரணங்கள் பார்த்தோம். இயற்கை இழைகள்ல பருத்தி செடி எவ்வாறு வளர்ந்து ஒரு ஆடையாக மாறுகிறது அப்படிங்கிற ஒரு செயல்பாடு வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஜின்னிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ், நம்ம சீடை ரிமூவ் பண்றது, ஸ்பின்னிங்கிற ப்ராசஸ், நூல் இழையா மாத்துறது. அடுத்தது யானிங், யான் அப்படின்னு சொன்னா ட்ரெஸ், யான்ல இருந்து ஃபேப்ரிக்ஸா ட்ரெஸ்ஸா எப்படி நமக்கு வந்து மேக் பண்றது அப்படிங்கிறது தான். ஓகேயா. சோ இந்த ப்ராசஸ் அண்ட் தென் யூசஸ், அதனுடைய பயன்கள் என்ன, பருத்தியினுடைய பயன் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. சோ இந்த டாபிக்ஸை இந்த ஷார்ட்
போர்ஷன் தான். ஸோ என்ன பண்ணுங்க, தெளிவா படிச்சுட்டு வாங்க. படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அடுத்த ஒரு இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி பாருங்க. என்னைக்குமே இப்போ வந்து அம்மாட்ட நீங்க போயிட்டு கேட்குறீங்க புது ட்ரெஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி, எல்லா அக்கேஷன்லயும் எல்லா விஷயங்களையும் பேரண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? எந்த காலத்திலையும் எப்பயுமே எல்லா பேரண்ட்டுமே கேட்ட உடனே எல்லாத்தையுமே சரி அப்படின்னு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சில நேரத்துல சரி அப்படின்னு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒரு சில சுச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாங்க, ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்பா, இப்ப இல்ல, அப்புறமா செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் கிடையாது, எல்லா விஷயங்களுக்குமே. நம்ம இன்னைக்கு அவுட்டிங் போகணும், எனக்கு இது வாங்கி கொடு, அவங்க இந்த பாக்ஸ் வச்சிருக்காங்க, புது பேக் வச்சிருக்காங்க, எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நமக்கு கண்டிஷன் போட்டு பிடிவாதத்தோட எனக்கு இப்பயே வேணும், இதுவே செய்யணும் அப்படின்லாம். அந்த டயத்துல அது முடியும் அப்படின்னு சொன்னா அது ஓகே அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு, அப்ப எல்லா விஷயத்தையுமே பெரியவங்க ரெஃப்யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா சரி அப்படின்னு ஏத்துக்கிற பக்குவம் நமக்கு கண்டிப்பா வரணும். ஓகே, ஒரு ஃபாரஸ்ட்ல இப்படிதான் 2 ட்ரீ இருந்தது. ஓகேயா? ஸோ ட்ரீ அப்படின்னு சொன்னா எதுக்கெல்லாம் பயன்படும்? நமக்கு வந்து நிழல் கொடுக்கும், காய் கொடுக்கும், கனி கொடுக்கும், பழம் கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும். மரம், அந்த மரத்தை வச்சு நம்ம வீடு கட்டலாம், வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா வகையான ஒரு மர சாமானும் நம்ம தயாரிக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வீடு கட்டி பல வகையான வீடுகள்ல ரொம்ப என்ன பண்ணிருக்கோம், கம்ஃபர்டபுளா நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா எல்லாரும் அப்படிதான் இருக்காங்களா? விலங்குகள் பறவைகளினுடைய வீடு அப்படின்னு சொன்னாலே மரம் தான் இல்லையா? எல்லா பறவைகளும் கூடு கட்டி அதனுடைய வீடுகளாக இருப்பது, அவங்களுக்கு வீடு இந்த பொந்துகள் அல்லது அதுல இருக்க கிளைகள் தான் இல்லையா? இந்த மாதிரி ஒரு காட்டுல 2 பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துல போகுது ஒரு குருவி வந்துட்டு என்ன கேக்குது, 2 மரத்துல முதல்ல இருக்கிற ட்ரீல நான் இங்க வந்து வீடு கட்டி இருக்கலாமா அப்படின்னு கேக்குது. உடனே அந்த மரம், இல்ல இல்ல, நான்லாம் உனக்கெல்லாம் இடம் தர மாட்டேன், போயேன், நான் ஃப்ரீயா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெஃப்யூஸ் பண்ணிடுது. ஓகே, அடுத்து இந்த பறவையாகப்பட்டது அடுத்த மரத்துக்கு போய் ரெக்வஸ்ட் பண்ணுது, நான் இந்த மாதிரி என்னுடைய குழந்தைகளோட சேர்ந்து நான் இந்த இடத்துல கூடு கட்டி வாழலாமா அப்படின்னு கேக்குது. திஸ் இஸ் இமேஜினேஷன். ஸ்டோரிங் போது அக்செப்ட் பண்ணிக்கும். எல்லா இடத்துலயும் பறவை கேட்குமா டீச்சர் அப்படின்னு யோசிக்க கூடாது. கதை அப்படிங்கும்போது அதில் இருக்கிற கருத்தை மட்டும் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ இந்த மரம் என்ன பண்ணுது, அக்செப்ட் பண்ணிக்குது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சீசன் சேஞ்சஸ், ஸ்ப்ரிங் சீசன் பார்க்கும்போது நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் இருந்துட்டு இருக்காங்க. அடுத்தது மழை காலம் வருது. மழைக்காலம்லாம் வரும்போது நமக்கே பாவமா இருக்கும் தெரியுமா? மழையிலலாம் அந்த குருவி குஞ்செல்லாம் அப்படியே நனைஞ்சுக்கிட்டு பாவமா அதுல இருக்கும். அதை பார்க்கும்போது ஐயோ நம்மளே அதுக்கு வீடு கட்டி கொடுக்கலாமான்லாம் தோணும் இல்லையா? உங்க வீட்டுல எல்லாம் சின்ன சின்ன குருவி கூடெல்லாம் இருந்ததுன்னா அதையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாதீங்க. அதுகளுக்கு தண்ணி வைக்கணும். உங்களால உணவு தானியம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் தானியங்கள்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம இயற்கை, அடுத்தவங்களுக்கு நம்ம எப்பயும் என்னது ஹெல்பிங் டெண்டன்சி அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே நம்மளுடைய பை பர்த் இருக்கணும். விலங்குகளுக்கும் சரி பறவைகளுக்கும் நம்மால் இயன்றதை எப்பயுமே செய்யணும் அப்படிங்கிறது தான். சரியா? அப்ப அந்த மரம் என்ன பண்ணுது, ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்குது. அந்த மழை காலத்துல தான் என்ன பண்ணுது, இந்த மரத்துல எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அங்க இந்த மரம் என்ன பண்ணுது, நல்ல ஹெவி ரெயின், நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு சில இடத்துல அந்த வெள்ளம்லாம் வருது இல்லையா? அந்த மாதிரி வெள்ளம் வரும்போது இந்த முதல் மரம் என்ன ஆயிடுது, ஃபுல்லா பாவம் அடிச்சுட்டு தண்ணியிலேயே போயிடுது. பாவமா இருந்தது மரமே அப்படியே தண்ணியில. ஒரு சில நேரங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா, புயல் வெள்ளம்னா மரம் எல்லாம் ரோட பிளாக் பண்ணிடுச்சு, நமக்கு டிராபிக் ஜாம் ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பெரிய மரம் கீழே விழுந்துருச்சு. உடனே இந்த மரத்துல இந்த குருவி எல்லாம் என்ன சொல்லுது, எனக்கு நீ தரமாட்டேன்னு சொன்னதானே, அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த மரம் என்ன சொல்லுச்சான், என்னுடைய ஏஜ் எனக்கு தெரியும், நான் வந்து ரொம்ப வயசான மரம், ஆனா இந்த மரம் வந்து இப்பதான் வளர்ந்து வந்த மரம், இதனுடைய ஏஜ் ஸ்ட்ராங்னஸ் எனக்கு தெரியும், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அதை மாதிரி சொன்னேன், நான் வந்து தரமாட்டேன்னு சொன்னதுனாலதான் நீங்க அங்க போனீங்க, எனக்கு தெரியும் கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப் முடிஞ்சிரும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா அப்புறம் நீங்க அந்த டயத்துல கஷ்டப்பட்டு
கஷ்டப்படக்கூடாது, அப்ப கூடு கட்ட முடியாது அப்படிங்கறதுக்காக தான் நான் உங்களுக்கு அந்த மரத்துக்கு அனுப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரஸா பெருந்தன்மையா சொல்லுது. சரிங்களா? அது போலதான் உன்னுடைய எல்டர்ஸோ பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ யாரா இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னு சொன்னா எந்த வயதிலையும் நம்மளுடைய எல்டர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ கூட இல்ல அப்புறம் பார்த்துக்கலாம் ரிஃப்யூஸ் பண்ணும் பொழுது சரின்னு ஏத்துக்கிற பக்குவம் வேணும். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் சொல்றாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், திங்க் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணி கூட மனசுல இருந்ததுன்னா கான்ட்ராவர்சி ஐடியா நமக்குள்ளார எப்பயுமே வரவே வராது. அடுத்த நிமிஷமே அம்மா என்ன பண்ணுவாங்க, ஐயோ பாவம் குழந்தை கேட்டுட்டாங்கன்னு எவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியுமோ செஞ்சிருவாங்க. நீ புடிவாதம் பிடிச்சா இன்னும் செய்யக்கூடாதுங்கிற எண்ணங்கிறத உருவாக்கிடக்கூடாது. சரிம்மா நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும், அப்பா சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு எப்பயும் என்ன பண்ணணும், ஒபே யுவர் எல்டர்ஸ் வேர்ட்ஸ். பெரியவர்கள் சொல்லை நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே மதிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்த்த இந்த இயற்கை இழை செயற்கை இழை, சரியா? இதை எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். இயற்கை இந்த சிமுலேஷன் மூலமாக இயற்கை இழைனா என்னது, செயற்கை இழை அப்படிங்கிறது எவ்வாறு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். திஸ் இஸ் காட்டன், சில்க், பாலியஸ்டர். நம்ம பார்த்த இந்த இழைகள் இல்லையா, காட்டன்கிறது என்னது, நேச்சுரல் ஃபைபர், சில்க்ங்கிறது நேச்சுரல் ஃபைபர், பாலியஸ்டர்ங்கிறது சிந்தட்டிக் ஃபைபர், செயற்கை இழை இல்லையா? இது எப்படி இருக்கும், அதனுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன், காட்டனை செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த சிசரை கொண்டு அதை என்ன பண்றோம், கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிட்டு பாருங்க, இதை கட் பண்ணினா என்ன வருது, நம்மளுடைய ட்ரெஸ் எல்லாம் இதே மாதிரி டேர் ஆனா என்ன ஆகும், இந்த மாதிரி சின்ன 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 நூல் இழைகளாக பிரியும் இல்லையா? இதை ஊசி கொண்டு நான் என்ன பண்றேன், திருப்பியும் அந்த நூலை பிரிச்சு எடுத்துடுறேன். அது என்ன ஆயிடுது, நமக்கு ஒரு ட்ரெஸ் ஆகப்பட்டது மீண்டும் த்ரெட்டா நூலாக மாறிவிட்டது. இந்த நூலை என்ன பண்றேன், நான் வந்து ஃபுல்லுமே கையை வச்சு இப்படி திரிக்கிறேன். அதை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கும் பொழுது அதனுடைய நிலை என்ன பாருங்க எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியுதா, விசிபிளா தனி இழைகளாக பிரிஞ்சிருக்கும். அது சில்கா, த்ரெட்டா, ஃபைபரா, ஃபேப்ரிக்கா என்னவா மாறுது அப்படின்னு சொன்னா ஃபைபர். நம்ம அடுத்தடுத்த இழைகள் இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கு பத்தியா, காட்டன் பருத்தி இழை அப்படிங்கும் போது இப்படிதான் பிரியும். இது மாதிரிதான் சின்ன சின்ன நூல் இழையில இருந்து தான் நமக்கு ட்ரெஸ் அப்படிங்கிறது உருவாக்குறாங்க. இன் காட்டன் ஃபேப்ரிக்ஸ் மெனி strands are obtained by twisting. நம்மளால என்ன பண்ண முடியுது, அதை சுற்றும் பொழுது அது தனித்தனியாக பிரியுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. டியூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் நேச்சுரல் இயற்கை இழை அப்படிங்கறதுனாலதான் இந்த மாதிரி நமக்கு என்ன வருது, தனித்தனி இழைகளாக பிரிகிறது. ஓகேயா? அடுத்தது பாருங்க, சில்க் செலக்ட் பண்றேன். as usual சிசர் வச்சு கட் பண்றேன். எகைன் நான் என்ன பண்றேன், அதையும் நூல் இழையா பிரிக்கிறேன். பட்டையுமே என்ன பண்றோம், பிரிச்சுட்டு இந்த நூலை கொண்டு தனியாக நூல் இழைகளாக என்ன பண்றோம், அந்த பட்டு ஒரு கிளாத்தை நம்ம என்ன பண்றோம், நூலா மாத்திடுறோம். மாத்திட்டு அதையும் என்ன பண்றோம், கையை வச்சு ஃபுல்லா சுருட்டிட்டு அதை பிரிச்சு எடுக்கிறோம். அந்த இதை நமக்கு நூல் நம்ம அதை சுருட்டி ரொட்டேட் பண்ணிட்டு பிரிக்கும் பொழுதே அதனுடைய அந்த நூல் எவ்வாறு பிரிகிறது அப்படிங்கிறத பொறுத்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேயா? ஜஸ்ட் அ மினிட், அதுல ஏதோ ப்ராப்ளம், சாரி. ஸோ காட்டன் நம்ம பார்த்தாச்சு. எகெயின் ஃபர்ஸ்ட் காட்டன்ல இருந்து தான் அதை திருப்பியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். காட்டனை பிரிக்கும் போது நூல் இழையா நம்மளால என்ன பண்ண முடியுது, எடுக்கும் பொழுது தனியாக என்ன ஆகும், பிரியுது. பிரிஞ்சு வரும்பொழுது அது எவ்வாறு பிரிகிறது அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணினோம், பார்த்தோம் இல்லையா? அடுத்தது சில்க்கு. ஸோ இதை பார்த்தோம் நம்ம. இதுக்கப்புறமா இதனுடைய அப்சர்வேஷன் என்ன அப்படிங்கிறது, ஃபைபர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து சில்க்கு. இப்போ நான் செலக்ட் பண்றேன். ஓகே, இப்போ ஓகே ஆயிடும்னு நினைக்கிறேன். இப்போ அதுல நம்ம பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா அந்த சில்க்ல எவ்வாறு அந்த நூல் இழை பிரியுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து வந்து என்ன, கிளிக் ஆன் த ஃபேப்ரிக். சில்கை நம்ம எடுக்கிறோம். எகெயின் இது என்ன பண்றோம், சிசர் கொண்டு ஃபுல்லா கட் பண்ணிட்டு ஊசியை கொண்டு என்ன பண்றோம், அது யானா திருப்பியும் மாத்துறோம் இல்லையா? ட்ரெஸ்ஸா நம்ம மேக் பண்ணதை திருப்பியும் என்ன பண்றோம், யானா நம்ம சேஞ்ச் பண்றோம்.
ஸோ அதையும் நம்ம என்ன பண்றோம், ரொட்டேட் பண்றாங்க. ரொட்டேட் பண்ணிட்டு பிரிச்சு பார்க்கும் பொழுது என்ன ஆகும், அது தனியான நூலிழை வந்து மாறும். சாரி, இதுல ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் நினைக்கிறேன். அடுத்து நம்ம பாலியஸ்டர்னு பார்க்கும் பொழுது அதுவும் அதே மாதிரியான ஒரு என்னது அப்சர்வேஷன்ல தான் வரும். சரிங்களா? ஸோ இது எகெயின் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா அடுத்த ஒரு செஷன்ல நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம எப்படி காட்டன் ஃபைபரா நம்ம வந்து நேச்சுரலா அல்லது சிந்தட்டிக்கா அப்படின்னு ஒரு சின்ன கிளாத்தை கட் பண்ணி அதுல இருக்கிற நூலை பிரிச்சு கையில நம்ம என்ன பண்றோம், ரொட்டேட் பண்ணிட்டு பார்க்கும்போது எத்தனை இழைகளாக பிரிஞ்சிருக்கோ அதை வச்சு அது இயற்கையா செயற்கையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா? ஸோ இது ஓவர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னு சொன்னா என்னது டெஸ்ட். ஓகேயா? ஒன் வேர்ட் ஆன்சர் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஒன் வேர்ட் ஆன்சர் லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து இதே ஆர்கன் சிஸ்டத்துல ஒரு பாதி கொஸ்டின் நம்ம பார்த்தோம் உறுப்பு மண்டலங்கள்ல. இப்ப நம்ம அடுத்த ரிமைனிங் பார்ட்டை நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேயா? ஸோ இந்த 10 வினாக்களுக்கு உண்டான நமக்கு வந்து தனித்தனியான பதில் நீங்க கரெக்டா எப்படி யூஸ்வலா நீங்க எழுதுவீங்களோ அதே மாதிரி எழுதுங்க. நல்லா நீங்க படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியான பதில்களை கரெக்டா எழுதுங்க. ஓகே? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கரப்பான் பூச்சியில் ரத்தத்தின் நிறம். காக்ரோச் ஹேஸ் டேஷ் கலர் பிளட். அதுல இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பார்த்திருக்கோம், நம்ம உடம்புல ஒரு கலர்ல இருக்கு, வேறு வேறு கலர்லயும் நமக்கு பிளட் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த விலங்கை பொறுத்த வரைக்கும். இந்த பூச்சியில வெள்ளை, நீலம், பச்சை எந்த கலர்ல கரப்பான் பூச்சியினுடைய ரத்தம் இருக்கும் அப்படிங்கிறது தான் நீங்க கரெக்டா ஆன்சர் எழுதணும். அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஒரு சரியான பதில். ஆப்ஷன் 1 or 2 or 3, ஜஸ்ட் யூ சூஸ் த ரைட் ஒன். மனிதர்களின் சிறுநீரகத்தின் நீளம் டேஷ் சென்டிமீட்டர். த ஆவரேஜ் அடல்ட்ஸ் கிட்னி மெஷர் அபவுட் டேஷ் சென்டிமீட்டர் லென்த். கழிவு நீக்க மண்டலம் பார்த்தோம் இல்லையா, அதுல சிறுநீரகத்தினுடைய நீளம் எவ்வளவுன்னு படிச்சிருக்கோம். 11 சென்டிமீட்டரா, 12 சென்டிமீட்டரா, 22 சென்டிமீட்டரா, என்ன அளவு அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சரை நீங்க என்ன பண்ணுங்க, அந்த செகண்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை நீங்க எழுதுங்க. தேர்ட் ஒன், மனிதனின் உடலில் ஒவ்வொரு சிறுநீரகம் டேஷ் தோராயமாக 1250 லிட்டர் ரத்தத்தை பெறுகின்றது. எத்தனை நேரத்துக்கு? எவ்ரி டேஷ் கிட்னிஸ் ரிசீவ்ஸ் approximately 1250 liters of blood. Hour, minute per day. ஒரு நாளைக்கா அல்லது ஒரு மணி நேரத்திற்கா ஒரு நிமிடத்திற்கா? இந்த இதுல வந்து சரியானதை நீ கரெக்டா எழுதணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின். இது வந்து மறக்கவே கூடாது. சரிங்களா? இப்ப இந்த 4வது கேள்விக்கு 3வது கேள்விக்கு உண்டான ஆன்சரை கரெக்டா நீங்க என்ன பண்ணுங்க, சூஸ் பண்ணி எழுதுங்க. 4வது கொஸ்டின், நம் மூளையின் மிகப்பெரிய பகுதி எது? நம்ம பார்த்த அந்த நரம்பு மண்டலத்துல நம்ம மூளை டேஷ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹிண்ட் பிரெயின். முன்மூளை, நடுமூளை, பின்மூளை, இந்த 3 பாகத்துல எது வந்து நமக்கு வந்து என்னது பெரிய பகுதி? ஏன்னா லார்ஜ் போர்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். ஒவ்வொரு டெஃபினேஷன் எக்ஸ்பிளனேஷன்லயுமே இதுதான் பெருசு, இதுதான் சிறியது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். அப்ப எது நம்ம மூளையினுடைய பெரிய பகுதியாக படிச்சோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், மனித நினைவாற்றலின் மையம். டேஷ் இஸ் த சென்டர் ஆஃப் ஹியூமன் மெமரி. எப்படி நமக்கு வந்து கம்ப்யூட்டர்ல மெமரிங்கிறத நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா, அது போலவே நம்முடைய மூளையில எந்த போர்ஷன் வந்து எப்பயுமே எல்லா செயல்களையும் ஞாபகம் வச்சுக்கும்? முன்மூளையா, நடுமூளையா, பின்மூளையா? ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் ஆர் ஹிண்ட் பிரெயின்? விச் ஒன் இஸ் த சென்டர் ஆஃப் ஹியூமன் மெமரி? நமக்கு நினைவாற்றலின் மையம் என்று அழைக்கப்படுவது இதுல எந்த பகுதி அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டினும் இதே பார்ட்ல தான். முக்கிய முடிச்சு அப்படின்னு அழைக்கப்படுவது, அதற்குண்டான ஸ்பெஷல் நேம் டேஷ் இஸ் கால்ட் அஸ் வைட்டல் நாட். அப்படின்னா முன்மூளையா, பின்மூளையா, நடுமூளையா? ஏன்னா நிறைய தகவல்கள் இதுல இருக்குங்கிறதுனால தான் ஐ சூஸ் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ் ஏரியா. நிறைய முக்கியமான பாயிண்ட் நம்ம மறக்கவே கூடாது. புக்
பேக்ல ஒரு 10 கொஸ்டின் இருக்குன்னா அதை மட்டும் இல்ல, பாடம் முழுவதும் தெளிவா தெரிஞ்சாதான் என்ன பண்ணணும், அந்த பாடத்தினுடைய கான்செப்ட் எப்பயுமே நமக்கு மனசுல பதியும். சரிங்களா? அப்ப முக்கிய முடிச்சுங்கிறது எந்த போர்ஷன், அதுதான் 6th கொஸ்டின். 7th கொஸ்டின் நம்ம பார்க்கக்கூடியது, த பிரெயின் நீட்ஸ் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் டேஷ் ஃபார் பெட்டர் ஃபங்க்ஷனிங். மூளையின் சிறப்பான செயல்பாட்டிற்கு தொடர்ச்சியாக நம்ம எப்பயுமே ஆக்டிவா இருக்கணும்னா என்ன தேவை? ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன். நம்ம இல்ல, நம்ம மூளை. நம்ம மூளையாகப்பட்டது சிறப்பாக எப்பொழுதுமே ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா என்ன தேவை? ஆக்சிஜன் வேணுமா, கார்பன் டை ஆக்சைடு வேணுமா, நைட்ரஜன் வேணுமா? நெக்ஸ்ட், மூளையின் சிறப்பான செயல்பாட்டு. தென் somatic dash controls the nerves of the inner organs of the body. உடலினுடைய உள் உறுப்பு நரம்புகள் எல்லாத்தையும் யார் கண்ட்ரோல் பண்றாங்க? நரம்பு மண்டலத்தை ரெண்டா பிரிச்சிருக்கும், சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் தென் அட்டானமஸ். உடல் நரம்பு மண்டலம், தானியங்கு நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எது எல்லா நரம்புகளையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத ரைட் ஆன்சரா எடுங்க. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஹியூமன் பிரெயின், நம்ம மூளையினுடைய சராசரி எடை என்னது, எவ்வளவு கிலோகிராம்? 1200, 1500, 1300. இது எல்லாருக்கும் காமன், உனக்கு பெருசு எனக்கு சின்னதுலாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே அளவு தான் கடவுள் படைச்சிருக்காரு. அது என்னுடைய சராசரி எடை என்ன அப்படிங்கிறது. ஹியூமன் பிரெயின் இஸ் டிவைடட் இன்டு டேஷ் மேஜர் பார்ட்ஸ். இது சாதாரணமா நீ எளிதா மார்க் செக்யூர் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன். மனித மூளைங்கிறது எத்தனை பாகமா பிரிச்சிருக்கு? 2, 3, 4? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகேயா? சோ இந்த 10 கேள்விகளுமே ரொம்ப ஈஸியானது. பாடத்தை கவனிச்சிருந்தாலும் எழுத முடியும், ஒரு தடவை நீங்க படிச்சுட்டு வந்திருந்தாலும் இதை கண்டிப்பாக எழுதியிருக்கலாம். சரிங்களா? சோ நீங்க யோசிச்சு சரியான பதில கரெக்டா எழுதுங்க. ஃபுல் மார்க் எல்லாருமே செக்யூர் பண்ணணும். சரிங்களா? இன்னைக்கு நடத்தின பாடம் நம்ம செகண்ட் லெசன்ல ஃபைபர், இழைகள் பத்தின அந்த தலைப்பையும் தெளிவா எல்லாம் படிச்சுட்டு வாங்க. அது போல அடுத்தது நம்ம அடுத்த வாரத்திற்கு இந்த இழைகள்ல இருந்து தான், இந்த செகண்ட் லெசன்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்போம். அதனால அப்பப்ப படிச்சுட்டா அதுலயும் நம்ம அடுத்த வாரத்திலையும் ஃபுல் மார்க் வாங்கலாம். ஓகேயா? ஸோ அதில் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் இதை பற்றி அடுத்த வாரம் நம்ம மீண்டும் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.